தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரையாமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரையாமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் 26வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு ஆவிக்குரியவன் அல்லது ஆவிக்குரியவள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், தேவ ஆலயத்திற்கு என்று தேவாலயத்திற்குரிய கனத்தை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவாலயம் என்று சொல்லப்படும் போது நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்தையும் குறிக்கும். நாம் ஆராதிக்க கூடுகிறோமே அந்த இடமும் தேவாலயம்தான். பாருங்கள், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் தான் என்னவென்றால் தேவாலயம். இயேசுவானவருக்கு கூட தேவாலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் காணப்பட்டது இல்லையா? நம் வேதத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி
பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஒரு நாள் இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமான ஜனங்கள் தேவாலயத்தை அசுத்தப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிற போது அவருக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம் பட்சித்து எரிந்ததை நாம் பார்க்க முடியும் இல்லையா? வேற அருமையாக சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டிலே, என் பரிசுத்த பர்வதத்திலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்கிறதாய் வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக நாம் ஒரு நூலகத்துக்கு சென்றால் கூட அந்த இடத்துக்கென்று ஒரு அமைதியை நாம் கடைபிடிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துக்கென்று சில கண்ணியத்தை நாம் கடைபிடிக்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய முதலமைச்சரையோ இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியரையோ இல்லை ஒரு பெரிய மனிதர்களை நாம் பார்க்க போகும்போது அந்த இடத்துல அமைதி காக்கிறோம். அந்த இடத்துல நாம் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்துகிறோம். ஒரு மருத்துவமனைக்கோ இல்லை இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு போனால் கூட காலணிகளை வெளியே வைங்க, இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இல்லையா? அதே போலவே தேவ ஆலயத்துக்கு என்று ஒரு கண்ணியம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது உங்கள் ஆலயம் அழுக்காக இருக்குது, அசுத்தமாக இருக்குது, ஏதோ ஒன்று ஒழுங்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அங்கே உள்ளவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு உடனே அதை சரிப்படுத்துவதற்கு நீங்கள் முதலாவதாக முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்கிறதாக. பாருங்கள், ஆலயத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு. நம்ம வீட்டில் என்னதான் ஜெபிச்சாலுமே ஆலயத்திலிருந்து நம்ம ஜெபிக்கும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் நிச்சயமாக இருக்குது. தாவீது ராஜா இதை நன்றாக தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வைத்திருந்தார். தாவீது ராஜா அடிக்கடி தேவாலயத்தை குறித்து பேசுகிறதை நாம் சங்கீதங்களிலே வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தாவீது இப்படியாக கூறுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்பதாக. அப்படியானால் பிரியமானவர்களே, தேவாலயத்துக்கென்று ஒரு கனத்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் கூட தேவனே அதற்கு ஆலயமாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படியானால் தேவாலயத்துக்கு என்று ஒரு நிச்சயமான மதிப்பு உண்டு. தாவீது ராஜா கூட சொல்லுகிறார் இல்லையா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி. இன்றைய நாட்களில் நூதனமான சில உபதேசங்கள் தோன்றி ஆலயத்தில் கூடி ஆராதிக்க வேண்டாம், வீடுகளிலே நம்ம குடும்பமாக கூடி ஆராதித்தால் போதும், நண்பர்களாக கூடி ஆராதித்தால் போதும் என்றெல்லாம் பல உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கட்டளையிட்ட ஒழுங்கு இதுதான். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களிலே அவர் போய் தேவனை ஆராதித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவருக்கே ஜப ஆலயம் தேவைப்பட்டதானா ஒரு தேவ பிள்ளைக்கு ஆலயம் நிச்சயமாக தேவை. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இல்லையா? சங்கீதக்காரன் பாருங்கள், 84வது சங்கீதத்தில் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணவுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி. பாருங்க, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களுடைய பாடல் கூட உண்டு இல்லையா, வேறு இடத்தில் 1000 நாள் தங்குவதை விட உம்முடைய வாசஸ்தலத்தில் ஒரு நாள்
உம்முடைய அண்டையில் ஒரு நாள் அது எவ்வளோ மேலானது என்று சொல்லி இதையும் சங்கீதக்காரனாகிய தாவீது தான் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் பிரியமானவர்களே, ஆலயம் தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ல வனாந்திரத்தில் கூட ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண சொல்லி இருக்க மாட்டார் இல்லையா? அப்படியானால் ஆலயம் மிகவும் அவசியம். சாலமோன் கூட எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு அந்த ஆலயத்தில் போய் இப்படியாய் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் எப்பேற்பட்டவன் வந்து உம்மை நோக்கி கையெடுத்து ஜெபித்தாலும் அந்த விண்ணப்பத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா கூட ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, எப்படி சரீர பிரகாரமான இந்த பில்டிங்க்கு இந்த ஆலயத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமோ அதை விட விலையேற பெற்றது நம்முடைய சரீரமாகிய ஆலயம் இல்லையா? நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் இல்லையா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20 வசனங்களிலே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? ஆம், இதை தான் பவுல் அப்போஸ்தலனும் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களிலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எப்படி சரீர பிரகாரமான ஒரு ஆலயம் அசுத்தமாய் இருக்கும்போது உடனே அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, எந்த சபையாரானாலும் சரி, ஒரு அசுத்தமான சபையில் போய் நம்ம போய் ஆராதிக்க மாட்டோம் இல்லையா? ஒரு அசுத்தமாக இருக்கிற ஆலயத்தில் அப்படியே உட்கார்ந்து ஆராதிக்க மாட்டோம். அதற்கான ஒழுங்குகளையும் ஆயத்தங்களையும் நாம் முன்னதாகவே செய்து விடுவோம் இல்லையா? அதே போலவே நம்முடைய சரீரமாகிய ஆலயமோ தீட்டுப்படாமல் காக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரத்திலிருந்து தான் கர்த்தருக்கேற்ற பலிகளை நாம் செலுத்துகிறோம் இல்லையா? அதை தான் ஆண்டவர் சொன்னதில்லை, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் இந்த கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருப்பதை விரும்புகிறதில்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சரீரத்திலும் அவர்களுடைய இருதய வாசம் பண்ண விரும்புகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படிதான். ஆனாலும் கர்த்தர் அதிலே மகிழ்ச்சி இருக்கிறதை காட்டிலும் பணிந்தவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறதை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனத்திற்கு உள்ளாக வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார்களே. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிற ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசி அவனோட வாசம் பண்ணுவேன், அவனோட போஜனம் பண்ணுவேன் என்கிறதெல்லாம் நம்முடைய வசனம் இல்லையா? இப்போ இன்னைக்கு நம்ம எம்மாவூ சீஷர்களை போல கர்த்தரை வருந்தி அழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாரும் ஐயா போதகரே, எங்களோடு கூட தங்கி இருங்க என்று சொல்லி அவர்கள் எப்படி வருந்தி கேட்டார்களோ அதே போல தேவனை நாம் வருந்தி அழைக்கும் போது நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். அதுபோல அசுத்தங்கள் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் வாசம் பண்ண மாட்டார். அநேக சில விதண்டாவாதங்களாக நிறைய நேரங்களில் கூறுவதுண்டு. புகை பிடிக்கக்கூடாதுன்னு வேதத்தில் எங்கே இருக்குது? சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குது? வேசித்தனம் இதில் ஈடுபடக்கூடாதுன்னு அதுக்கான வசனங்களை காமியுங்கள், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கான ஒரே பதில் இதுதான், நம்ம குடித்து நம்முடைய சரீரத்தை அழிக்கும் போது, இல்லை தேவையற்ற போதை பொருட்களை, கஞ்சா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்முடைய சரீரத்தை நாம் கெடுக்கும் போது, இல்லை தவறானவற்றை பார்த்து கேட்டு அதன் வழியாய் நம்முடைய கண்களை தீட்டுப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற தேவாலயமாகிய நம்முடைய சரீரத்தை நாமே அசுத்தப்படுத்துகிறோம், நாமே தீட்டுப்படுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்பதாக. அதனால அது நமக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது இல்லையா? இதை நாளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க தங்கணும், பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட தங்கி இருக்கிற
தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நம் வாசல்களை திறந்து வைப்போம். நம்ம சரீரமாகிய ஆலயம் தீட்டுப்படாதபடி ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் தேவாலயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் ஆண்டவரை கற்றறிந்தோம். கர்த்தர் அதை அதிகமாக விரும்புகிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் சரீரமாகிய ஆலயமானாலும் சரி, ஆண்டவரே நாங்கள் செல்லுகிற ஆலயமானாலும் சரி, ஆண்டவரே பரிசுத்தமாய், ஆண்டவரே அதில் தேவையற்ற காரியங்களை விலக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே பயபக்தியோடு, ஆண்டவரே எங்கள் சிந்தை, நடக்கை, சொல் எல்லாவற்றிலும் எங்கள் சரீரமாகிய ஆலயம் உம்மை மகிமைப்படுத்துகிறதாய் அமைய கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. இன்றையிலிருந்து ஆண்டவரே எங்கள் சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படுத்திடக்கூடாது, எங்கள் சரீரத்தை நாங்கள் அசுத்தமாக்கிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு தங்கி இருக்கிற ஆலயமா எங்கள் சரீரத்தை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.